எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை. அன்பும் அப்படித்தான். உன் பலகீனத்தை தெரிந்தும் உன்னையும் உன் வாழ்க்கையையும் நேசிக்கும் உறவுகள்தான் நிஜ உறவுகள். நீ நல்லவனா இரு, இல்ல கெட்டவனா இரு, அது முக்கியம் இல்லை. ஆனால் நம்புறவங்களுக்கு உண்மையாயிரு, அதுதான் முக்கியம். நாம் யார் ஒருவரின் அன்புக்காக ஏங்குகிறோமோ அவர்களே நம்மை அதிகம் காயப்படுத்துகிறார்கள். உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். உண்மையான அன்பு நம்மிடம் பேச நேரத்தை உருவாக்கும். பொய்யான அன்பு நம்மிடம் பேசாமல் இருக்க காரணத்தை உருவாக்கும். அன்பு ஒரு திரவம் போன்றது. கொதிப்பவர்களிடம் ஆவியாகி விடுகிறது, குளிர்ந்தவர்களிடம் உறைந்து விடுகிறது. உண்மையாக நேசிக்கும் ஒருவரை ஒருபோதும் வெறுக்குமாறு செய்து விடாதே. பின் ஒரு நாள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடைத்தாலும் அந்த அன்பு மீண்டும் கிடைக்காது. மெழுகுவர்த்தியின் வாழ்வு காலம் கரண்டு இல்லாமல் இருக்கின்ற நேரம்தான். இருந்தாலும் அதன் வேலையை நம்பிக்கையுடன் செய்து மடிந்துவிடும். மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில். உன் வெற்றிகளை எண்ணி பார்க்காதே, உன் தோல்விகளை மட்டும் எண்ணிப்பார். வெற்றிகளை விட உயர்ந்தது தோல்விகள்தான். நம்பிக்கை எனும் ஒளி நமக்கு முன்னால் இருந்தால் பயம் எனும் நிழல் நமக்கு பின்னால் போய்விடும். வாழ்க்கை நேர்மையாக உள்ளவர்களை அளவைக்கிறது. நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைக்கிறது. பிறப்புக்கும் இறப்புக்குமான தூரத்தை சோதனையாக எண்ணுபவன் வழிகளை உணர்கிறான். சாதனையாக்க முயல்பவன் வழிகளை உண்டாக்குகிறான். உன்னை புரியாதவர்களுக்கு நல்ல பதிலாயிரு. உன்னை புரிந்தவர்களுக்கு புதிராகவே இருந்துவிடு. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்து கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அன்பும் மரியாதையும் இருப்பவன் உலகத்தில் எதையும் சாதித்து விடுவான். தீமை செய்பவன் அவனிடம் பணிவான். மன்னிப்பு என்பது மரியாதை சார்ந்ததல்ல, மனிதாபிமானத்தை சார்ந்ததே. மன்னித்திடுங்கள், மறந்திடுங்கள், மாற்றத்தை விதைத்திடுங்கள். தவறென்று உணர்ந்தால் மன்னிப்பு கேட்க தயங்காதே. மன்னிப்பு கேட்பது தவறில்லை, மன்னிப்பு கொடுக்க மறுப்பதே தவறு. அன்பாய் ஆறுதலாய் அரவணைப்பாய் எல்லோரும் இருந்திட முடியாது. எல்லோருக்குமே அப்படி இருக்க வாய்ப்பு கிடைத்தால் சிலருக்காவது இருப்போம். அதுவும் ஒரு சந்தோஷமே. நான் இருப்பேன் உனக்கும் உன் அன்புக்கும். ஆறாத காயங்களுக்கு ஆறுதல் கூறியவாறே ஆழக்கீறி வழியும் குருதியை ஆசை தீர பருகி தன் ஆயுளை நீட்டுகிறது ஆழகால நினைவுகள். நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டதுதான் உடனே நடக்கும். ஆனால் இதிலும் பொறுமை அவசியம். மற்றவருக்கு ஆறுதல் சொல்லும்போது இருக்கும் தைரியம் தனக்கு தேவைப்படும் போது இருப்பதில்லை. உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்காதீர்கள். அது கடுகளவும் கை கொடுப்பதில்லை. நம்மால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது நம்மால் மட்டுமே முடியும். உன் கடமையை செய்ய முற்படு. அப்போதுதான் உன் தகுதியை உடனே அறிந்து கொள்வாய். எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு. அதேபோல் எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் விமர்சனம் உண்டு. தொலைந்து போன நாட்களை தேட முயலாதீர்கள். வருகின்ற நாட்களை இன்பமாக்குங்கள். சில பெறுதலும் சில மறைதலும் இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமானது. வாழ்வின் அடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்ல தொடர் ஊக்கமளிக்கும் உறவுகளே அன்பில் சிறந்தவர்கள். உங்களுடைய தவறுக்கு யாரையோ காரணம் சொல்லிக்கொண்டு இருந்தால் வெற்றி உங்களை தேடி வர வெகுகாலமாகும். நாம் அனைவரும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அனைவருக்கும் திறமைகளை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும்போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. உயரத்தில் இருந்து பார்த்தால் மற்றவர்கள் சிறியவர்களாக உனக்கு தெரியலாம். ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. ஒருவர் உன்னை பிடிக்கும் என்று சொல்லிவிட்டால் வாழ்க்கை முழுவதும் பிடிக்கும் என்று நினைத்து விடாதே. இன்று பிடிப்பவர்களுக்கு நாளை பிடிக்காமலும் போகலாம். கஷ்டங்களின் போது உறவுகள் கற்றுத்தரும் ஒரு பாடம்
உனக்கு துணை நீயேதான் என்று. எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும், அது உண்மை. அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வது. திறமையில் கவனம் செலுத்து, வாய்ப்பு உன்னை தேடி வரும். மனதில் அன்பு இருந்தாலே போதும், எதுவும் சாத்தியமே. கடினமான இதயம் கூட கரையும் அன்பை மழையாய் பொழியும் போது. உனக்கு உண்மையாக இருப்பவர்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இரு. அதை விட்டு எல்லோருக்கும் உண்மையாக இருந்தால் நீ நல்லவன் இல்லை, முட்டாள். பலருக்கு நேர்மறை எண்ணங்கள் மற்றவர்களிடம் இருந்து தேவைப்படுகிறது. சிலர் அவர்களாகவே நேர்மறை எண்ணங்களை அவர்களுக்குள் உருவாக்கி கொள்கின்றனர். உன்னை கவலைப்படுத்தும் அளவுக்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். உன்னை பற்றி அக்கறை எடுத்துக்கொள்ளும் உறவை புறக்கணிக்காதே. ஒரு நாள் அவர்களை நீ தேடும்போது வெகு தூரம் சென்றிருப்பார்கள். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. நமக்கு பிடித்தவர்களுக்கு வலிக்கும் என்று நாம் எவ்வளவோ விட்டு கொடுத்து போகிறோம். ஆனால் அவர்கள் நமக்கு வலிக்கும் என்பதை உணர்வதே இல்லை. தேவைக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுத்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். தெளிவும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். எதை காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்கள் முன் நிமிர்ந்து நின்று கடந்துவிடு. தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், அமைதியாக இருந்து விடுங்கள். காலம் அதனை தீர்த்துவிடும். விட்டு விடாதீர்கள். ஆரம்பம் எப்போதும் கடினமானது. தேவை முடிந்த பின்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சிலரது தேடல். இந்த நிலை நாளையும் தொடரும் என அமைதியாக இருந்தால் இனி வரும் காலங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும். உன் நிலையை மாற்ற உன்னால் தான் முடியும். முயற்சி திருவினையாக்கும்.